என்னுடைய பெற்றோர்களே எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெற்றோர்களுக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் அந்த இடைவெளி சற்று அதிகரிச்சிருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு, ஏன்னா எங்களுடைய வயசு உங்களுக்கு தெரியும். உங்களை விட நாங்க 20-30 வயது இதுல உட்கார்ந்து இருக்கிறதுல பல பேர் எங்களுடைய மாணவர்களாக தான் இருப்பீங்க. இப்ப நீங்க இருந்த காலத்துக்கும் இப்ப இருக்கிற காலத்துக்கும் அது வேறுபாடு இருந்துதான் இருக்கும். இந்த 10ஆம் வகுப்பு குழந்தைகள் வந்து இன்னும் சிறிய குழந்தைகள் தான். உங்களுக்கு அடுத்த வருஷம் தெரியும். இவங்க இங்கிலீஷ் படி படிக்கிறாங்க. அவங்களை ஊக்குவிங்க, அதுதான் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. என்கரேஜ் பண்ணீங்கன்னா அவங்களால இவ்வளவு மாற்றம் எடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு இருக்கிறது. இந்த மதிப்பெண்களை வைத்து எதையுமே நம்ம எடை போடக்கூடாதுன்றது எல்லாரும் சொல்றாங்க. நானும் ஒரு முறை சொல்றேன், மதிப்பெண்களை பற்றி கவலையே படாது. அவர்கள் படிக்கிறதுக்குரிய மதிப்பெண்கள் கண்டிப்பா கிடைக்கும். அவர்கிட்ட நம்ம பெரிய காணாமலும் பிற்காலத்துக்கு சிறப்பாக அமையன்றதுல சந்தேகமே இல்லை. மதிப்பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், அதுவே முக்கிய பிரச்சனை. குழந்தைகள் வந்து உண்மையிலே நல்லா படிக்கிறாங்க. நம்ம ஸ்கூல் குழந்தைகளுக்கு வந்து நீங்க கோயிலை கட்டி கூடலாம், அந்த அளவுக்கு நல்லா படிக்கிறாங்க, நல்ல ஒழுக்கமா இருக்காங்க. மேலும் இந்த ஒழுக்கத்திலையும் கல்வி அறிவிலையும் சிறந்து விளங்குறது தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மூலமா எல்லாமே பெற்றோர்களுக்கு ஒரு நிறைவு கிடைக்கணும், எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல ஆசி கிடைக்கணும் என்பதை எல்லாம் நல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த அருமை பெற்றோர்களே, எனது அன்பு குழந்தைகள், உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இந்த நிகழ்வு நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறது நம்ம குழந்தைகளுக்கு சில பாரம்பரிய விஷயங்களை உணர்கிறது. அதாவது நமக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, தெய்வத்தை நாம யாரும் நேரில் பார்த்தது இல்லை, பார்க்கறதுக்கு முயற்சி பண்றோம், ஆனா நாம யாரும் பார்த்தது. கண்கண்ட தெய்வங்கள் நம் கண்முன்னே இருக்கிறார். அவங்க வந்து நம்ம தாயும் தந்தையும். இதை வந்து உங்களுக்கு உணர்ந்ததுக்காக உங்களுடைய ஆசீர்வாதம் தான் விலைமதி பெற்றது, வலிமை வாங்கினது. நல்லா இருப்பா, நீ நல்லா வருவடா, சேமமா இருக்கா அப்படின்னு அந்த குழந்தைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க பாருங்க. அது ஓம் ஸ்ரீ மகாதேவதாயை நமஹ. ஓம் மகாமாதா தேவஸ்யாயை நமஹ. பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு தலைவர் அரிசியா இருந்து தட்டி விடக்கூடாது. அந்த அச்சதையோட இருக்கணும். தினமும் தீர்க்கமாய்
இப்பொழுது